யாருக்கெல்லாம் சென்னா மசாலா கிரேவி பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அல்டிமேட்டாக இருக்கும் சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு. அதுவும் கருப்பு கொண்டக்கடலையில் பண்ணேன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பரான சென்னா மசாலா ரெடிங்க. அப்படியே மலை மலைன்னு மல்லித்தலை தூவி சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அம்புட்டு ருசியாக இருக்குங்க. சென்னா மசாலா வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லோரும் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திக்கு சென்னா மசாலா பண்ண போகிறாங்க. சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு வந்து தோசைக்கு, இட்லிக்கு, புட்டுக்கு, ஆப்பத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. சென்னா மசாலா வந்து கருப்பு கொண்டக்கடலையில் தான் பண்ண போகிறேன். வெள்ளை கொண்டக்கடலையோட கருப்பு கொண்டக்கடலை தான் ரொம்ப ஹெல்த்தி. அதனால கருப்பு கொண்டக்கடலையை அடிக்கடி பண்ணி சாப்பிடுங்க. சுண்டலாகவும் வச்சு சாப்பிடலாம். நம்ம ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. அப்புறமா ஊற போட்டு முளைக்க வச்சும் குழந்தைகளுக்கு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. தோசை பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். கொண்டக்கடலை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் கொண்டக்கடலை வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க சாப்பாட்டில். பயிர் வகை எந்த பயிர் வகைனாலும் சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லது. புரோட்டீன் நிறைய இருக்கும் அதில். அதனால் எந்த பயிர்னாலும் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. இப்போ சென்னா மசாலா கிரேவி பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கடலை வந்து நான் 6 மணி நேரம் ஊற போட்டிருக்காங்க. 6 மணி நேரம் ஊற போட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுட்டேன். வேக வச்சு நம்ம குக்கரை இறக்கிட்டேன். நல்லா வெந்துருச்சு. கடலை வந்து இந்த மாதிரி நல்லா பஞ்சு போல் அவியணுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம கிரேவிலே ஆட் பண்ணிடணுங்க. கொஞ்சமாக கடலை எடுத்து போட்டு அரைச்சி முந்திரி பருப்பும் கூட போட்டு அரைச்சி நம்ம பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்திக்கு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதங்கணும். இதில் வந்து ஒரு துண்டு பட்டை, அரை ஸ்பூன் சோம்பு, இதை அரைக்கிறதுக்காண்டி நம்ம வதக்க போகிறோம். அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 லவங்கங்க, ஒரு கொஞ்சமாக கல்பாசி, ஒரு நட்சத்திர பூங்க எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போகிறோம். நம்ம இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, வெங்காயங்க ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த கடலைக்கு தகுந்தோடி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு டம்ளர் கடலை தான் ஊற போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்தோடி எடுத்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளியும் இதிலே போட்டு வதக்கிடலாங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி வதக்கணும்னா நமக்கு நல்லா வதங்கிரும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஒரு ஜாரு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக கடலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போடுறதா இருந்தால் முந்திரி பருப்பு கடலைலாம் தேவையில்லை. அது இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட போட்டு நீங்கள் அரைச்சி போடலாம், நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் அவிச்ச கடலை போட்டிருக்காங்க. கிரேவி வந்து நல்லா திக்னஸாக கிடைக்கும். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மையாட்டு. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தேவையான பொருட்களை ஆட் பண்ணிடலாம். 2 பிரிஞ்சி இலைங்க,
ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 3 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புங்க. அவ்வளோதாங்க தேவையான பொருள் வந்து. நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயங்க, பெரிய வெங்காயமாக 1 நறுக்கியிருக்கேன். சின்ன வெங்காயம்னா 2 எண்ணம் கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடிசாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் வரமிளகாத்தூளும் ஆட் பண்ணிடலாங்க. காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகா போட்டுக்கோங்க. வரமிளகா வந்து ஃபஸ்ட்டே போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. கிரேவி வந்து நல்ல கலராக கிடைக்குங்க. அடுப்பில் போட்டு தீஞ்சிடக்கூடாது, நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், அல்லட்டா கலர் சேஞ்ச் ஆயிரும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். வரமல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூளும் வரமிளகாத்தூளும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டு அரைக்கலைன்னா, பேஸ்ட்டாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. தக்காளியும் அதே மாதிரி நீங்கள் போட்டு அரைக்கலைன்னா இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாமே நான் அரைச்சி எடுத்துட்டேன். மசாலாவோட பச்சை வடை எல்லாம் போகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா இதில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க, நல்லா பச்சை வடை போயிடும். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ கடலையை ஆட் பண்ணிடலாம். கடலைக்கு தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. நிறைய இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து வச்சுருங்க, அப்படியே டம்ளரில் ஊற்றி சாப்பிட்ருங்க. தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் கரெக்டாகிட்டு வச்சுருந்தேன், அதனால் எனக்கு போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது. இது கொதிக்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும், அதனால் நம்ம கொஞ்சமாட்டு மிக்ஸி ஜார் அலம்பி தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு வந்து நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாங்க. கடலை அவியதுக்கும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குங்க, போதுமான அளவுக்கு உப்பு இருக்குது. நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சாச்சுங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. கிண்டி கொடுத்துடலாம். சூப்பரான சென்னா மசாலா ரெடிங்க. இதில் வந்து நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் மட்டும் கஸ்தூரி மெத்தி போடணும். கஸ்தூரி மெத்தி போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சோண்டு பெப்பர் பொடியும் போடணுங்க. பெப்பர் பொடியும் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வழக்கமாக போடுற மாதிரி நம்ம மல்லித்தழை போட்டு கிண்டி இறக்கணும்னா சென்னா மசாலா ரெடி. அட்டகாசமாட்டு சென்னா மசாலா வச்சாச்சுங்க. எந்த அளவுக்கு திக்காயிருச்சு பாருங்க. நம்ம தண்ணியாக வச்சுருந்தோம், திக்காயிருச்சு. இப்போ சிம்மில் வச்சு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பெப்பர்லாம் போட்டுக்கனால கொஞ்சம் பச்சை வடை போகட்டும். இப்போ பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு, நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் மட்டும் கருவேப்பிலை தழை போட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. எம்மி எம்மி கடலைக்கறி ரெடிங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பை ஆன் பண்ணிடலாம். சப்பாத்தி போடுறதுக்கு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நம்ம மாவு
தேய்ச்சி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பு க்ளீனாக வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டு தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு சொட்டுக்கான எண்ணெய் ஊற்றி நம்ம நடுசில் தடவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிடணும். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே மாவு தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ மாவில் போட்டு பெரட்டிட்டு நம்ம தேய்ச்சிக்கிடணுங்க. நம்ம மாவு எப்போ தேய்ச்சாலும் சரி ரைட்டு சைடில் தான் நம்ம அழுத்தணுங்க. லெஃப்ட் சைடில் வந்து நம்ம அழுத்தவே கூடாது. அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரத்தில் இருக்க மாவுலாம் வேகாது, தின்னமாக வரும். கொஞ்சம் கோணலாக தான் போகும். நம்ம சமோசா மாதிரி மடக்கினால சப்பாத்தி வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால் நைஸாக தேய்ச்சிக்கோங்க. தோசை தவாவில் போட்டாச்சு. அது வெந்துட்டு இருக்க நேரத்தில் நம்ம அடுத்தது ஒன்று தேய்ச்சிக்கலாம். பெருசாகிடுச்சு. கொஞ்சம் உருண்டை பெரிய உருண்டைன்னா பெரிய சப்பாத்தி ஆகிட்டுங்க. கொஞ்சம் மாவு சின்னதாக எடுத்தாக்கா கல்லுக்குள்ளே நிற்கும். ஏன்னா கல் சின்ன கல். அவ்வளோதாங்க, தேய்ச்சாச்சு. ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஒரு சப்பாத்தி போடுறதுக்குள்ள அடுத்த சப்பாத்தி தேய்ச்சாச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு சப்பாத்தி போட்டுக்கலாம். காலையில் சீக்கிரம் மட்டும் வேலை முடியணும்னா அந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்பில் நின்று தேய்ச்சி அப்படியே அடுப்பில் போட்டு எடுங்க. ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. சிலவங்க வந்து கீழே உட்காந்துருந்து அவ்வளோத்தையும் தேய்ச்சி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அப்புறமாட்டும் போட்டு எடுப்பாங்க. அது வந்து ரொம்ப டைம் பிடிக்கும். அதனால தான் நிறைய பேர் சப்பாத்தி போட மாட்டாங்க, ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப ஈஸிங்க போடுறது. சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் நமக்கு. அதனால் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு சப்பாத்தி வேகிறதுக்குள்ள ஒரு சப்பாத்தி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் வேணும்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கோங்க. நான் மேலே எண்ணெய் ஊற்ற மாட்டேன். கொஞ்சோண்டு எண்ணெய் தடவுவேன். அந்த எண்ணெய் தாங்க. மாவு பிசையும் போது எண்ணெய் ஊற்றாம தான் பிசைஞ்சிருக்கேன். நம்மளுக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டாக கிடைக்கணுங்க. சப்பாத்தி வந்து எப்படி உப்பி வருது பாருங்க. இந்த மாதிரி உப்பி வரணுங்க சப்பாத்தி வந்து. வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். அடுத்தது ஒன்று போட்டுக்கலாம். சப்பாத்தியில் வந்து ரேசாக கீட்டானோடனே நம்ம எடுத்து திருப்பி போட்டுடணும். ரொம்ப கீட்டாவதுலையும் போட்டேன்னா வரட்டி மாதிரி ஆயிரும் சப்பாத்தி வந்து. எப்படி உப்பி வருது பாருங்க. இந்த மாதிரி உப்பி வருவாங்க. மாவு பிசையும் போது ஒரு துளி கூட நான் எண்ணெய் ஊற்றல. தேய்க்கும் போது மட்டும் கொஞ்சம் மட்டும் சமோசா மாதிரி மடக்கிறதுக்கு எண்ணெய் போட்டு தேய்ச்சிருக்கேன். வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு வந்து சப்பாத்தி பெருசாக உப்பி வராத காரணம் என்னென்னா நம்ம சமோசா மாதிரி மடக்கிறதுனால ஏர் பூரா இந்த மாதிரி போயிருங்க. இதாக இருக்குது பாருங்க, சூடாக இருக்குது.
இந்த மாதிரி ஏர் வந்து வெளியில் லீக் ஆயிருங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து பெருசாக உப்பி வராது. ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இங்கே மடக்கி போட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து சூப்பராக கிடைக்குங்க. சூடாக இருக்குது நல்லா. எவ்வளோ நம்ம அமுக்குனாலும் உங்களுக்கு வந்து உடையாது. சூப்பராக கிடைக்கும். லேயர் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. புரோட்டாவில் உள்ள லேயர் மாதிரி நல்ல லேயராக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சப்பாத்தி நம்ம இது உள்ள வந்து நம்ம முட்டை ஆம்லேட் போட்டு ஊற்றி நம்ம வேக வச்சு பண்ணணுன்னாலும் பண்ணலாங்க. அப்படியே தோசை தவாவில் ஹீட் பண்ணி நம்ம பெரட்டி போட்டு எடுத்தோம்னா உள்ளுக்கே ஆம்லேட் ரெடி ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். ரோல் மாதிரி குழந்தைகளுக்கு இப்படி மடித்து கொடுத்தீங்கன்னா ஆம்லேட் போட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டா நான் அடித்து காட்டுறேன் புரோட்டா மாதிரி. கையில் பீங்க வளையல் போட்டிருந்தீங்கன்னா ஒதுக்கிக்கோங்க. ஒதுக்கிட்டு இப்படி அடிக்கணும். நம்மளுக்கு ஒரு துளி கூட நொறுங்காதுங்க. சாஃப்டாக இருக்கனால எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது நம்ம உள்ளங்கைக்குள்ளே அப்படியே அமுக்கி வச்சிடலாம். அந்த அளவுக்கு சாப்பிட்டாட்டு சப்பாத்தி போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் நான். பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தி வந்து. நிறைய பேர் சப்பாத்தி சாப்பிட்டா வர மாட்டேங்குன்னு கேட்டிருந்தாங்க. பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சென்னா மசாலா வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு சாஃப்டான சப்பாத்தியும் சென்னா மசாலாவும் எடுத்துக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம். சப்பாத்தியை சாப்பிட்டு பார்க்கலாங்க. இது உள்ளே நம்ம மசாலா வச்சு அப்படி ரோல் பண்ணி சாப்பிடலாம் போலுக்குங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி வந்து. புரோட்டா மாதிரி இப்படி பிச்சு போட்டு சால்னா மாதிரி வச்சு அதில் என்ன சென்னா மசாலா வச்சு சாப்பிட்டோம்னா புரோட்டா தோற்று போகுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையிலே 4 சப்பாத்தி சாப்பிட்ருவாங்க, 8 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மேலும் மேலும் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் மேலே மேலே வளர்ச்சி அடைய முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.